காலத்துல கொடி கட்டி பறந்தது விசைத்தறி தொழில் இன்று தடுமாறி நிக்குது போங்க. விசைத்தறி பழைய இரும்பு கடையில கிடக்குது போங்க. தறிகள் இல்லாத ஊரே இல்லை போங்க. இப்ப எந்த ஊரிலும் விசைத்தறி சத்தம் இல்ல போங்க. குறையுது போங்க. திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் என்று சொன்னாலே விசைத்தறி அதிகம் இருக்கும் சொல்லுவாங்க. திருப்பூர் சோமனூர். திருப்பூர் மாவட்டம் சொன்னாலே தறின்னு சொல்லுவாங்க. இப்ப விசைத்தறி சத்தம் குறையுது போங்க. மீண்டும் தொழிலை காக்க போராடுகின்றோம். விவசாயிக்கும் நியாயம் இல்லாமல் போகுது. விசைத்தறி தொழிலும் அழிந்து போகுது. இந்த அரசாங்கம் காக்குமா? இந்த அரசாங்கம் தொழிலை காத்து கொடுக்குமா? விசைத்தறி தொழிலை காக்கணுமே. நூல் விலை அதிகமாகுது. நூல் விலை அதிகமாகுது போங்க. மின்சாரம் வரியும் அதிகமாகுது. யாரிடம் சொல்லுவது தெரியல போங்க. மின்சாரம் வரி அதிகமாகுது போங்க. நூல் நுனி கையில் நழுவி போச்சு. நெசவின் சத்தம் நெஞ்சில் ஒலிக்குது. மீண்டும் நாடா சத்தம் கேட்குமா? விசைத்தறியின் சத்தம் கேட்குமா? அரையிருள் அறையில் அசையும் நிழல் போல் அப்பாவின் வேர்வை இப்போ எரியுது. விசைத்தறி தொழிலை நினைத்தாலே கண்ணீர் வருது. விசைத்தறி தொழிலை நினைத்தாலே கண்ணீர் வருது. போங்க போங்க என் ஊருயிர் அழுதது. என் கைகள் வெறிச்சோடியே. விசைத்தறி கண்ணீர் வருது. விசைத்தறி கண்ணீர் வருது. பழைய சத்தம் மீண்டும் வேண்டும். பசியோடு நாங்கள் நிற்கிறோம். மீண்டும் சத்தம் வேண்டுமே. மாடி அறைய